வணக்கம் நண்பர்களே. இன்று நமது கோல்டன் டைம் சேனலில் நாம் பார்க்க இருப்பது இதய நோய். இதய நோய் எதனால் ஏற்படுகிறது, அதை வராமலே தவிர்க்க முடியுமா, இல்லை இதய நோய் வந்தவங்க எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும், இதை பற்றிய ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதய நோய் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு இப்படி எல்லாமே சொல்கிறாங்களே. சரி அப்படி தான் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம இதயம் ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 டைம் துடிக்கும். அதே மாதிரி அப்படி துடிக்கிறப்ப ஒரு 7,500 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்போட மற்ற பாகங்களுக்கு எல்லாமே அனுப்பி வைக்கும். இது நார்மல் துடிப்பு. ஸோ இது கரெக்டாக துடிச்சிதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அந்த நிமிஷத்துக்கு சராசரின்னு பார்த்திங்கன்னா 60லேருந்து 100 வரைக்கும் துடிக்கணும். இப்படி துடிப்பு இருந்தால் தான் அது கரெக்டாக இயங்குதுன்னு அர்த்தம். இது ஒன்று ஏறினாவோ இல்லை குறைஞ்சதுனோ தான் அதை நம்ம இதய கோளாறுன்னு சொல்கிறோம். இந்த நார்மல் 60லேருந்து 100 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கிறது குறைஞ்சதுன்னா நமது உடல் பாகங்கள்லாம் செயலிழக்கும். அதாவது மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் செயலிழக்கும், கை கால் செயலிழக்கும். அப்போ நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போகும். இதே இதய துடிப்பு அதிகரிச்சதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா, ரத்தம் போகிற அந்த ரத்த நாளம் எல்லாமே வெடித்து அப்போ தான் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிற இதய நோய் ஏற்படுது. அதாவது அதிகமாக இதயம் துடித்தாலுமே, சராசரி துடிப்பை விட அதிகமாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் வரும். இது இல்லாமல் ரத்தத்துக்கு, அதாவது இதயத்துக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் கொழுப்பு அதிகமாக படிஞ்சிருந்தாலுமே நம்மளுக்கு அந்த போகிற ரத்தம் தடைபடும். அப்பயுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதய நோய்ங்கிற மாரடைப்பு வரும். இந்த 2 காரணத்தினால தான் நம்மளுக்கு இதய நோய் வருது. சரி, இது வராமல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு குறைஞ்ச உணவை சாப்பிட்றது தான் நல்லது. அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கிற அந்த ஆட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிடும்போது என்னாகுன்னா, இந்த இரத்த நாளங்களில் கொழுப்பு, அப்போ ரத்தம் சரியாக ஃப்ளோ ஆகாது இரத்த குழாயில். ஸோ அதனால் கொழுப்பு இல்லாத உணவுகளை சாப்பிடணும். அதே போல் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன கீரை இதெல்லாம் எடுத்துக்கிடும் போதும் நம்மளுக்கு அந்த மாரடைப்பு இதெல்லாம் வராது. அதாவது பீட்ரூட் கீரை வாரத்தில் ஒரு 2 டைம் சேர்த்துக்கணும். இந்த மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம இதயம் வேலை செய்கிறதுக்கு, அதாவது ரத்தத்தை பம்ப் செய்கிறதுக்கு காற்றுங்கிறது தான் சக்தியாக மாறுது. ஸோ அப்போ நம்ம நுரையீரலாம் உடம்புக்கு தேவையான காற்று, இதயத்துக்கு தேவையான காற்றை உள்ளே அனுப்புது. ஸோ அதனால் நுரையீரல் நல்லா இயங்கணுன்னா நம்ம தியானம், இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யணும். நுரையீரல் நல்லா இயங்கினாவே இதயம் நல்லா இயங்கும். ஸோ இதெல்லாம் தாங்க அதாவது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். சரி ஓகேங்க, இதய நோய் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கான ஒரு முக்கியமான தகவல், நிச்சயமாக நீங்கள் உங்களோட பர்சனல் டாக்டரோட ஆலோசனை அப்படி தாங்க கண்டிப்பாக நடக்கணும். அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பாக கேட்டு அவர் சொல்கிற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். அவர் போகிற கன்சல்டேஷன் எல்லாமே பார்க்கணும். இது கூடவே இதய நோய் இருக்கிறீங்க இன்னெல்லாம் செஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு, மனசில் இல்லைப்பா பாரு ஏதோ ஒரு சிந்தனையை போட்டுட்டு அழுத்திட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மனம் விட்டு பேசிடுங்க. ஏன்னா நம்ம சிந்தனை மனசுள்ளே இருக்கும்போது என்னாகுன்னா, ரத்த அழுத்தம் அதிகமாகும். அப்போ ஹார்ட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ரத்தம், அந்த ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் அது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மனசில் படுறத உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தம்பி, தங்கச்சி, இல்லை ஃப்ரெண்டு, யாராச்சும் ஒருத்தர்கிட்ட, உங்களை நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லி தீர்த்துடுங்க. இல்லை யாருமே எனக்கு அப்படி யாரும் இல்லைங்கிறீங்களா, நீங்கள் போய் உங்கள் தனி ரூமில் என்ன உங்களுக்கு தோணுதோ அது தனியாக 3 பேசிடுங்க. சீரான மூச்சு பயிற்சி, தியானம் இதை செய்யணும். அதாவது மூச்சு பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா இதய நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே நல்லது. இது மூச்சு பயிற்சி இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க பண்ணுற, அவங்களுக்கு ஏற்கனவே ஹை பிபி இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நார்மலாகும். ஸோ அப்போ அவங்களோட இதயம் நார்மலாக அவங்களுக்கு துடிக்க ஆரம்பிக்கும். இதயம் நார்மலாக துடிக்க ஆரம்பிச்சிட்டாவே அந்த ஹார்ட் அட்டாக் கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக மூச்சு பயிற்சிங்கிறது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதைத்தான் தியானம் எல்லோரும் பண்ணுங்கன்னு அடிக்கடி. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ. அடுத்த குறிப்பிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஏன்னா நம்ம நம்ம ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாகும், தாறுமாறாக எகிரும். அப்போ ரத்த குழாய்
வெடிக்கிற மாதிரியான அபாயமெல்லாம் ஏற்படும். அதனால் தயவு பண்ணி யாராக இருந்தாலும் கோவப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சாந்தமாகவே பேசி பாருங்கள். இது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான குறிப்புன்னு பார்த்திங்கன்னா, பயப்படக்கூடாது. இதய நோய் இருக்கிற பேஷண்ட் இருந்தால் கண்டிப்பாக திகில் படமெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ வந்து நம்மளோட ஹார்ட் வந்து டக்குன்னு நிற்கும் அந்த குறிப்பிட்ட சீன்லாம் வரும்போது. அதனாலேயே வந்து ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கு அந்த ஹார்ட் துடிக்கிறது நின்று போயிடும், திரும்ப பம்ப் ஆகாது. ஸோ அதனால் இதய நோய் இருக்கிற பேஷண்டாக இருந்தால் பயப்படாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கணும். பயப்படக்கூடிய எந்த சுச்சுவேஷன்லாம் வந்தால் அதெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். இவ்வளோ தாங்க. இந்த மேலே சொன்ன ஒரு 4 பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் என்னென்ன பண்ணணுங்கிறது. இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணது கூடவே வந்து கண்டிப்பாக உங்களோட டாக்டரோட ஆலோசனையை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு தான் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன் நடவடிக்கை மாதிரி தான். ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கண்டிப்பாக கேட்கணும். அவர் இந்த டேட்டுக்கு நீங்கள் டாக்டரை பார்க்க வர சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவர் என்னென்ன மருந்து மாத்திரை கொடுத்துருவாரோ அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடும். அவ்வளோதாங்க. வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.